எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம்ம சதுரகிரிலிங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இன்றைய பதிவை பார்க்கலாம். ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். யாரை வணங்கணும், எந்த நாளில் வணங்கணும், விரதம் இருக்க வேணுமா, ஆலயத்துக்கு சென்று வழிபடலாமா, வீட்டிலேயே வழிபடலாமா, இந்த வழிபாட்டு செய்கிறதுனால என்ன பலன், எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகம். அபிஷேக பிரியனான சிவபெருமானுக்கு அவருடைய நடராஜர் கோலத்தில் எல்லா விதமான அபிஷேகங்களையும் செய்கிறது தான் இந்த ஆணி திருமஞ்சனம். இது எந்த நாளில் வரும்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதம் 11ஆம் தேதி பகல் 1:47க்கு தொடங்கி ஜூலை 12 மாலை 4:20 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. சரி, இந்த அபிஷேகம் எதுக்கு பண்ணணும்? நாடு செழிக்கிறதுக்காக பண்ணுறோம். முக்கியமாக விவசாயம் செழித்து செல்வ வளம் பெறுகிறதுக்காக நடராஜ பெருமானுக்கு இந்த அபிஷேகம் சிவன் கோயிலில் செய்யப்படுது. இந்த அபிஷேகம் நடக்கிறது மட்டும் இல்லை, இதை பார்க்குறதே கோடி புண்ணியம். இந்த அபிஷேகத்தை பார்க்குறவங்களுடைய இல்லத்தில் சகல செல்வ நலங்களும் பெருகும். நடராஜர் அன்றைய தினத்தில் சிவகாம சுந்தரியுடன் திருநடனம் ஆடுவார். முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் காட்சி தந்ததும் இந்த நாளில் தான். சிதம்பரத்தில் இது ரொம்ப விமர்சையாக நடைபெறும் கோவில். சைவத்தில் கோவில் அப்படின்னாலே சிதம்பரம் தான். அந்த சிதம்பரத்தில் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கிற அபிஷேகத்துக்கு அப்புறமா அதிகாலையில் சிவனுக்கு, அதாவது நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் இந்த ஆணி திருமஞ்சன உத்திர நட்சத்திரத்தில் நடக்கிறது தாங்க. இது 10 நாள் திருவிழாவாக நடக்கும். எல்லா சிவன் கோயில்லையும் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். இந்த திருவிழாவின் முடிவில் தேரோட்டம் நடக்கும். சிதம்பரத்துலேயும் திருவாரூர்லேயும் மிகப்பெரிய தேரோட்டமே நடக்கும். ஆணி திருமஞ்சனம் 11ன்னு சொன்னீங்க, 12ன்னு சொன்னீங்க, என்னைக்கு கும்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 12ஆம் தேதி தான் கும்பிடணும். ஒரு நாள் தொடங்கும் போது எந்த நட்சத்திரத்தோடு அந்த நாள் தொடங்குதோ அன்று முழுவதும் அந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கம் தான் இருக்கும். அப்படி பார்த்தா ஜூலை 11 பகல் 1:40க்கு மேலே தான் உத்திர நட்சத்திரம் தொடங்குது. ஜூலை 12ஆம் தேதி தான் காலையிலேயே உங்களுக்கு உத்திர நட்சத்திரம். அதனால் ஜூலை 12 தான் இந்த ஆணி திருமஞ்சனம் அதிகாலையில் நடராஜருக்கு அபிஷேகமாக நடத்தப்படும். சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் போய் அபிஷேகத்தை நீங்கள் கண்குளிர பார்க்கலாம். வீட்டிலையே சிவலிங்கம் வச்சுருக்கிறவங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ண முடியாதவங்க கோவிலுக்கு பால், தயிர், நெய், பன்னீர், திருநீர் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பிரார்த்தனையை வச்சு மனமாற வேண்டிட்டு வரலாம். எதுவுமே இல்லையா, வீட்டில் வணங்கும் போது ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு சிவபெருமானை மனதார வழிபடுங்க. வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி அன்னைக்கு ஒரு வில்வ இலையாவது எடுத்து கொடுக்க மறந்துடாதீங்க. இப்படி தான் ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தை பார்க்கணும். சரி, அன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சஷ்டி, முருகனுக்கு உகந்த சஷ்டி வெள்ளிக்கிழமை வருது. அந்த சஷ்டி திருநாளில் அப்பாவையும் மகனையும், அதாவது எம்பெருமான் ஈசனையும் குருவுக்கே குருநாதனாக இருந்த சரவணனையும் வழிபட்டு எல்லாவித நலன்களையும் பெறணும்.